அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 657வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு இன்றைக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உருவாகி இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான பலவிதமான தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் நடத்தி வரக்கூடிய நிலையில இஸ்ரேலுக்கு எதிரான உக்கிரமான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைய நாள் அவர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய நாளாக பார்க்கப்படுகிறது. இப்படியான சூழல்ல ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் ஆரம்பித்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி வருகிற தாக்குதல்களில் 25க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் நேற்றைய நாளுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கிறத நம்ம தனியாக பார்க்க இருக்கிறோம். நேற்றைய நாளுக்குள் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வடக்கில் இருக்கக்கூடிய ஜபாலியா அகதி முகாம்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வாகனங்களையும் அவர்களுடைய படைகளையும் இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இங்க என்ன நீங்க கவனிக்கணும்னு சொன்னா, காசாவினுடைய நார்த் பகுதி வடக்கு காசா பகுதிகளில் நாங்க மொத்தமாகவே எங்க கண்ட்ரோல் தான் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில தான் மீண்டும் மீண்டும் நார்த் காசாவிலேயே இஸ்ரேலுடைய 25 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தாங்க முடியாத உச்சகட்ட இழப்பாக இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலுடைய போர்சஸ்ல ஒருத்தனை கொல்ல முடியுமா என்று உலகமே வியந்து பார்த்து கொண்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அழித்திருக்கிறது. அதே போல் தான் இந்த செய்தியின் அடிப்படையிலும் 25 பேர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக இதை தாண்டி தெற்கு பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ரஃபாவினுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய அல் மஷ்ரூ ஜங்ஷன் என்கிற பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய படைகளை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல்களில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அதனுடைய போராளி குழுக்கள் மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக வீடுகளுக்குள் பதுக்கி வைத்திருந்த குண்டுகளை வெடிக்க செய்ததில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் அக்யூரேட்டா கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை. இங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, காசாவில் எல்லா கட்டிடங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்க வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு மாதிரி மழைக்கு ஒதுங்கிறதுக்கு மாதிரி சில கட்டிடங்கள் இருக்கும். இந்த கட்டிடங்களுக்குள்ளாக அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போய் ஒதுங்குவாங்க அல்லது வேறு வேறு தேவைகளுக்காக இப்படியான இடங்களுக்கு போவாங்க. இந்த கட்டிடங்கள்ல எதற்குள் குண்டு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா எந்த கட்டிடத்துக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் போனாலும் அந்த கட்டிடம் வெடிக்க செய்யப்படுகிறது என்பதில் இருந்து ஒவ்வொரு கட்டிடத்தினுடைய பகுதிகளும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறது என்பதை நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு தாக்குதல் சம்பவத்தில் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஜனீனா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 8 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 25 பேர் இந்த மாதிரியான தாக்குதல்கள் என்கிற செய்திகளை தாண்டி நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்று அறிவித்திருந்தது. அதை தாண்டி பிரான்சும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து நியூயார்க்லேயே இது தொடர்பான ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு தயாராகி இருந்த நிலையில தான் ஈரான் இஸ்ரேல் வார் ஆரம்பித்தது. அதனுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் மழுங்கடிக்கப்பட்ட நிலையில இருந்ததை நம்ம அறிவோம். இப்பொழுது அது தொடர்பான மேலதிக தகவல் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எதிர்வருகிற திங்கட்கிழமை கமிங் மண்டே ஐநாவினுடைய சபையில ஒரு தீர்மானத்தை பிரான்ஸ் சவுதி உள்ளிட்ட நாடுகள் கொண்டு வர இருக்கின்றன. பிரான்ஸை பொறுத்தவரை நமக்கு தெரியும், வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் ஒன்றாக பிரான்ஸ் இருக்கிறது. ஆல்ரெடி வீட்டோ இருக்கக்கூடிய 5 நாடுகள்ல சீனாவும் ரஷ்யாவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில அமெரிக்கா இதற்கு மாற்றமாக இருக்கிறது, பிரித்தானியா இதற்கு மாற்றமாக இருக்கிறது, பிரான்சும் இதற்கு மாற்றமாக இருந்தது. இப்பொழுது பிரான்சும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராகி இருக்கக்கூடிய சூழல்ல பிரான்ஸ் அங்கீகரித்து விட்டால் வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் 3 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததாக ஆகிவிடும். பிரான்சினுடைய அழுத்தத்தில் பிரித்தானியாவும் தற்போது அப்படியான ஒரு நிலைக்கு செல்லக்கூடும் என்கிற
நிலைப்பாடுகள் உருவாகி வருகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இந்த செய்தி வெளியாக இருக்கு. குறிப்பாக பிரான்சினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள்ல பாலஸ்தீனத்தினுடைய தனி நாட்டை நிறுவுவதற்கான வாய்ப்புகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம்ங்கிறார். ஒவ்வொரு நாடும் செஞ்சிராதிய பிடிச்சிராதிய என்று இந்த அமெரிக்கா உள்ளிட்ட அவர்களுடைய நேச நாடுகள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா மிகப்பெரிய பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிப்பது என்பது மிக முக்கியமானது. எனவேதான் இரு நாடுகள் என்கிற தீர்வை எட்டுவதற்காக பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து எதிர்வருகிற திங்கட்கிழமை ஐநா சபையிலே சர்வதேச சமூகத்திற்கு முன்பதாக ஒரு கூட்டத்தை நடத்தி தலைமை தாங்க இருக்கின்றன என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மகத்துவமான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. என்னன்னா பிரான்ஸ் இதை செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுதான் இந்த இடத்துக்கு தேவையானதும் கூட. எனவேதான் இந்த அறிவிப்பு பாராட்டத்தக்க அறிவிப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வருகிற திங்கட்கிழமை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த நல்ல காரியம் நடந்தேற வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கான இந்த முயற்சி, சவுதி அரேபியாவினுடைய முயற்சி உண்மையில் பாராட்டுக்குரியது என்பதிலும் எந்த மாற்றமும் கிடையாது என்கிற நிலையில காசாவில் மனிதாபிமான நிலைமை என்பது மிக மிக அரிதானதாக மாறிவிட்டது. எனவே காசாவில் மனிதநேயத்தோடு அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு ஐரோப்பிய யூனியன் தலைப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியனுடைய 60 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நான் சொல்றேன். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் குழந்தைகள் பசியால் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்காமல் பலவீனமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. யூரோப்பிய யூனியன் நம்ம பார்த்துக்கிட்டு ரொம்ப பலவீனமான வார்த்தைகளை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி காசா மனிதாபிமான அறக்கட்டளை, காசா ஹியூமானிடேரியன் ட்ரஸ்ட் என்கிற பெயரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரக்கூடிய இந்த ட்ரஸ்ட் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த ட்ரஸ்டுக்கு எதிராக யூரோப்பிய யூனியன் தடை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உணவு கொடுக்கிறோம் வாங்கன்னு அங்க வச்சு தான் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. எனவே இதுக்கு தடை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோருகிறவர்கள் காசாவில் பஞ்சம் அதே போன்று இனப்படுகொலையை எதிர்கொள்றதுல ஐரோப்பிய ஒன்றியம் மௌனமாக இருக்கிறது. இது உடந்தையாக நாமும் இந்த கொலைகளுக்கு காரணமாகி விடுவோம் என்பதற்கான அடையாளமாக மாறிவிடும். எனவே இப்படி நாம் காசாவில் குழந்தைகள் கொல்லப்படுகிற போது அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் வரலாறு நம்மை மன்னிக்காது என்று இன்றைக்கு யூரோப்பிய யூனியனுடைய 60 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் சர்வதேச செய்தி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அசோசியேட்டட் பிரஸ், அதே போன்று ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸ், அதே நேரத்தில் பிபிசி, ராய்ட்டர் ஆகிய இந்த 4 சர்வதேச ஊடகங்களும் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிருபர்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அது தடுக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். காசாவுக்குள்ள பல ஊடகங்களும் தங்களுடைய நிருபர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அல் ஜசீரா தான் நூற்றுக்கணக்கான நிருபர்கள் அங்க பத்திரிகையாளர்களை வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி ஏற்கனவே நான் சொன்ன ஊடகங்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஊடகவியலாளர்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் பட்டினியால் அவதிப்படுகிறது. எனவே அவர்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவங்க விடுத்திருக்கிறது மட்டுமல்லாம, பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள்ள நுழைந்து செய்திகளை சேகரித்து விட்டு ரிட்டர்ன் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை இஸ்ரேல் தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. கோரிக்கை எல்லாம் யதார்த்தமானது, நியாயமானது. அந்த மக்களும் காசாவை சேர்ந்த மக்கள் தான். அந்த மக்களும் இப்படியான பாதிப்புகளை உள்ளாகிறார்கள். அதற்கான கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஆனா கோரிக்கை விடுக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் குறிப்பாக பிபிசி உண்மையாகத்தான் நடந்து கொள்கிறதா என்று பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் பிபிசியினுடைய செய்தியை நீங்க எடுத்து பார்த்தாலும் தெரியும். லண்டன் பிபிசி தமிழையே நீங்க எடுத்து பார்க்கலாம். அதுல கூட தெரியும் அவர்கள் சொல்வது எவ்வளவு பொய்ன்னு. என்னன்னா, காசாவுக்கு நடக்கக்கூடிய செய்திகளை முழுமையாக தரதா இருந்தா பட்டையாக எடுத்து சொல்ல முடியும் என்ன அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி. அங்க அவர்களுடைய பத்திரிகையாளர் இருக்கிறார் வேற இன்னைக்கு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் செய்தி எடுக்க மாட்டாங்க. ஜெருசலம்ல இருக்கக்கூடிய, வெஸ்ட் பேங்க்ல ஜெருசலம்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய ஊடகவியலாளர்கிட்ட இருந்து காசாவுல என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. அல் ஜசீரா அப்படி கேட்க மாட்டாங்க, அங்க இருந்தே கேட்பாங்க. இது ஏன் கேட்கிறாங்கன்னு கேட்டா, அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்டா இந்த தகவல்கள் சரியாக வந்துவிடும். இஸ்ரேல் அநியாயம் செய்கிறது என்பது உலகத்திற்கு தெரிஞ்சிருங்கிறதுக்காக, அதை மறைப்பதற்காக பிரிட்டிஷினுடைய இந்த பிபிசி செய்யக்கூடிய அநியாயமான செய்தி வழங்குகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். எனவே லண்டன் பிபிசி மிக தெளிவாக அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான ப்ரோ இஸ்ரேலி ஊடகமாக செயல்படுகிறார்கள் என்பதையும் நம்ம இதோட சேர்த்து புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரம் காசாவினுடைய கவர்மெண்ட் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. காசா
காசாவில் முழுமையான பஞ்சம் பரவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 5 லட்சம் மாவு பேக்குகள் எங்களுக்கு வேணும், அப்பதான் இந்த பஞ்சத்தை தடுக்க முடியும்ங்கிறாங்க. ஒரு ஒன்ஸ் a வீக்குக்கு 5 லட்சம் மாவு பேக். ஒரு மாவு பேக், ஒரு கோதுமை மாவுடைய பேக் 25 கிலோ இருக்கும். இதுல 5 லட்சம் பேக் கிடைச்சா தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், 2-3 நாட்களுக்கு முன்பதாக 25 லாரிகள்ல மாவு பேக் வந்தது. அப்புறம் நேற்றைய தினம் ஜோர்தான்ல இருந்து கொஞ்சம் மாவு பேக் போனது. இதை தாண்டி எந்த உதவிகளும் அவங்களுக்கு போகல. இதை வச்செல்லாம் அந்த பஞ்சத்தை தடுத்துட முடியாது. அதனால உடனடியாக எங்களுக்கு இந்த உதவிகள் தேவை என்கிற கோரிக்கையும் பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகமும் அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய ஊடகங்களும் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில இன்றைய நாளிலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூதிகளுடைய விமானப்படை இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார். இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கித்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுடைய ஊடகங்களுடைய கருத்து பிரகாரம் இந்த ஏவுகணை தங்களுடைய விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பதாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது, வானத்திலேயே அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பென்குரியன் விமான நிலையம் பல மணி நேரங்கள் சேவை இல்லாமல் இருந்தது. எந்த விமானமும் பறக்கல, எந்த விமானமும் உள்ள வரல என்று கேட்ட இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற காரணத்தினால என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி போனாலும் தங்களுடைய தாக்குதலை, தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் திரும்ப செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஹூதிகள் என்கிற நிலையில தான் இன்றைக்கு மேலதிகமாக எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாக இருக்கு. அது என்னன்னு சொன்னா, இன்றைக்கு யமன்ல இருக்கக்கூடிய மோட்சா துறைமுகத்துக்கு மேற்குல ஒரு கப்பல் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இது 30 மைல் கடல் மைல் தொலைவுல தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எந்த நாட்டு கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது, எப்படியான விளைவு ஏற்பட்டிருக்கிறது, கப்பல் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அரைகுறையாக அழிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் ஒரு கப்பல் மீது இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி மட்டும் வெளியாகி இருக்கு. அதனுடைய மேலதிக தகவல்கள் வரும்போது உங்களோடு நாம் அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் உலக சுகாதார அமைப்பு WHO-வினுடைய ஜெனரல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவினுடைய நிலை மிக மிக ஆபத்தானதாக மாறி இருக்கிறது. 90% மக்கள் தண்ணீரை பெறுவதில் சிரமத்தை மேற்கொள்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, இஸ்ரேலுடைய அமைச்சர் கிதியோன் சாருக்கு எதிராக இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹெரேட்ஸ் இன்றைக்கு ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஹெரேட்ஸ் பத்திரிகை நம்ம சொல்லுவோம், ஓரளவுக்கு அல் ஜசீரா மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகை, ஓரளவுக்கு உண்டான உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்கிறது. அவங்களே இன்றைக்கு கிதியோன் சாருக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னா, மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநாவினுடைய WHO-வினுடைய அலுவலகத்தின் தலைவராக செயல்படக்கூடிய ஜொனாதன் லிட்டல் இவர் காசாவுக்குள்ள வருவதற்கான அனுமதியை தொடர்ந்து இஸ்ரேல் கொடுக்காமல் இருக்கிறது. குறிப்பாக இந்த கிதியோன் சார் அதை தடுத்துக்கிட்டே இருக்கிறான். எனவே இது கண்டனத்துக்குரியது. மனிதாபிமான சர்வதேச சட்டங்களை மீறுகிற ஒரு செயல்பாட்டை தான் தொடர்ச்சியாக இவர் செய்து வருகிறார் என்று சொல்லி அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது மட்டுமல்லாம, உடனடியாக அவருக்குரிய அனுமதியை கொடுத்து காசாவுக்குள்ள உணவு போகிற வேலைகளை செய்யுங்க என்கிற கோரிக்கையை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகையை பகிரங்கமாக சொல்லி இருக்கிறது என்றால் எவ்வளவு ஒரு மோசமான பஞ்சத்தை காசா எதிர்கொள்கிறது என்பதை நம்ம நினைச்சு பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருக்கிறது. குறிப்பாக மொரா காரிடோர் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மொரா காரிடோருங்கிறது ரஃபா அதே போன்று கான் யூனிஸ் நகரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நடைபாதை பகுதி. அந்த பகுதிகளை 2025 மார்ச் 18 இஸ்ரேல் கைப்பற்றி தங்களுடைய பகுதி என்று ராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதிகள் மேலதான் இன்றைக்கு கடுமையான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி இருக்கிறது. இது குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய ரஜூம் வகையான ராக்கெட்டுகள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் என்கிறதுனால அந்த மையத்தை நோக்கித்தான் அவங்க இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. ஆனால் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் அங்க இருக்கக்கூடிய காயப்பட்டவர்கள் அல்லது செத்தவர்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு சென்றன என்கிறதுக்கான வீடியோ ஆதாரத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுடைய வலைதளங்களே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, இஸ்ரேலி ஹயோம் உள்ளிட்ட நியூஸ் ஏஜென்சியில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, காசாவில் ஒரு பயங்கரமான தாக்குதலை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. காசாவினுடைய சுஜாயியா பகுதிகளில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல் உக்கிரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் செத்து போனவர்களையும் அதே போன்று காயமடைந்தவர்களையும் அள்ளிக்கொண்டு செல்கின்றன என்கிற செய்தி அவர்களுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அதற்குரிய வீடியோ ஆதாரங்களையும்
அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காயமடைஞ்சவங்க ஜெருசலம்ல இருக்கக்கூடிய ஹதாசா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹதாசா மருத்துவமனைக்கு தான் உடனடியாக எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். இது காசாவுக்குள்ள இருந்த ஒரு கட்டிடத்துக்குள்ள சென்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து ஆல்ரெடி கட்டிடத்துக்குள்ள செட் பண்ணி வைத்திருந்த குண்டுகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெடிக்கச் செய்ததில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் கான் யூனிஸுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அவர்களுடைய தாக்குதல்கள் உக்கிரமாக பலமாகவும் நடத்தப்பட்டு வருகிறது. பாலஸ்தீன மக்களை மீட்டெடுப்பதும் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பதும் தான் அவர்களுடைய நோக்கம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மறவாமல் குனுத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்